வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மார்ச் 19ஆம் தேதி மாலையில் ஒரு நபரை மீட் பண்ணுறேன். ஒரு மிக சிறந்த மனிதர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். நான் என்னுடைய வேலையாக போகும்போது அவர் அங்கே இருக்கார். அப்போது அவர் சொல்கிறார், சார் நானே உங்களுக்கு ஒரு 2 நாளில் கூப்பிடலான்னு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, நல்ல வேலை அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், எல்லாமே குட் டைம் தான் அப்படின்னேன். அவர் உடனே என்ன பண்ணார், அவரோட பேக் எடுத்து ஒரு 2 பேப்பர் எடுத்தார். அதில் ஒரு பேப்பரை கொடுத்து இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட டிராயிங் காமிச்சார். என்ன சார் இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னேன். ஆமாம் சார், இது அப்பார்ட்மெண்ட்டோட டிராயிங் தான் இது. இதில் ஒரு ஃப்ளாட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு டிராயிங் காமிச்சார். அதில் எதை வாங்கட்டும்னு கேட்டால் பரவாயில்ல, அவர் சூஸ் பண்ணிட்டார். நான் இதை வாங்க போகிறேன், வாங்கட்டுமா வேணாவா, நான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கேன் அப்படின்னாரு. சரிங்க சார், எதை வாங்க போகிறீங்க அப்படின்னேன். அப்போது ஒரு ஃப்ளாட் காமிச்சார். இந்த ஃப்ளாட்டு தான் நான் வாங்க போகிறேன், 3rd ஃப்ளோரில் வாங்குறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பக்கம் ரோடு 30 அடி அகலம் ரோடு இருக்குது, நிறைய எனக்கு காலி இடம் இருக்குது முன்னாடி, நான் இதை வாங்க போகிறேன், காற்றோட்டமாக இருக்கும் அப்படின்னாரு. கொஞ்சம் இடத்த போய் பார்த்துடலாமான்னு. பார்க்கலாம், நான் அட்வான்ஸ் நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார், இது சரி வராது அப்படின்னா. என்ன நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் படப்படப்பாக தான் பேசுவார். நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் எந்த பிளாட் வாங்கலாம்னு சொல்லுங்கள், நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவர் சூஸ் பண்ண பிளாட்டோட ப்ளஸ் மைனஸ் 2த்தையும் அவருக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டோட ப்ளஸ் மைனஸ் அதையும் சொன்னேன். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னாரு. நீங்கள் சூஸ் பண்ண பிளாட் வேண்டாம், நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃப்ளாட் சொன்னேன். அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாரு. அவர் என்ன ஒரு டிராயிங் கொடுத்தாருன்னா, ஒரு தெற்கு பார்த்து அப்பார்ட்மெண்ட்டு, வடக்கும் தெற்கும் நீளம், கிழக்கு மேற்கு அகலம். அதில் 3-4 ஃப்ளோர் கட்ட போகிறாங்க. அதில் இவர் 3ஆவது ஃப்ளோர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளாட் செலக்ட் பண்ணுறாரு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ராக கிழக்கு பக்கம் மாடிப்படி போட்டு மேலே ஏறுற மாதிரி, அது ஆன்டி கிளாக் வைஸில் மேலே ஏறுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த மாடிப்படி. அதில் தெற்கு பக்கம் ஒரு ஃப்ளாட்டு, வடக்கு பக்கம் ஒரு ஃப்ளாட்டு, மேற்கு பக்கம் ஒரு சின்ன ஃப்ளாட்டு. ஸோ கிழக்கு பக்கம் சென்ட்ராக மாடிப்படி வந்துடுச்சு. இவர் எதை சூஸ் பண்ணியிருக்காருன்னா, தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளாட் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்கார். அப்போது ஜென்ரலாகவே ஒரு வாஸ்து அடிப்படையான விதிகள் 6 விதிகள். அதில் முதல் விதி சதுரம் செவ்வகம், 2வது வடக்கு கிழக்கு அதிக காலி இடம், 3வது வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம், 4வது உச்சவாசல், 5வது மாடிப்படி அமைக்கிற முறை, 6வது தெருக்குத்து. இப்போ அவர் என்ன ஒரு கான்செப்டில் சொல்கிறாருன்னா, சார் இப்போது நம்ம இருக்கிற வீடு மாதிரியே அந்த கான்செப்டில் வந்துடும், வடக்கு பார்த்த வீடாக வரும், நல்லா இருக்கும் அப்படின்றார். அப்போது நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பேசிக்காக அந்த விதிகளில் எது இது உட்பட்டு வருதுன்னு பாருங்கள். ஒரு மனைனாலே நமக்கு வடக்கு கிழக்கு காலி இடம் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது கிழக்கு பக்கம் காலி இடம் இருக்குது, இதுக்கு வடக்கு பக்கம் காலி இடமே கிடையாது. 2வது, இந்த மாடிப்படி போடுற மெத்தடில் வடகிழக்கு பகுதியில் வீட்டுக்கு உள்பக்கமாகவும் சரி வெளிப்பக்கமாகவும் சரி மாடிப்படி வரக்கூடாது. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தான் மாடிப்படி வருது. அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த வடகிழக்கு படி மாடிப்படி அது சரியான அமைப்பு வராது. அதனால் இந்த தெற்கு பார்த்த ஃப்ளாட் நமக்கு வேண்டாம், வடக்கு பார்த்த ஃப்ளாட் வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன்.
அவர் வந்து, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் நிறைய இடம் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, அதனால தான் நான் இதை வாங்கிடலான்னு பார்க்குறேன், அவங்க ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயாகவும் இருக்குது, தெரிஞ்ச இடமாவும் இருக்குது அப்படின்னாரு. இது சொன்ன உடனே எனக்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த 13வது நாள் சண்டையில் வந்து அந்த சக்கர வியூகம் அமைப்பாங்க. அதில் அபிமன்யு போய் உள்ளார போய் மாட்டிப்பாப்புல. அபிமன்யு ஒரு சிறந்த போர் வீரன், அவனை ஜெயிக்க முடியல. 13வது நாளில் வந்து காலையிலிருந்து அபிமன்யு கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு போர் பயங்கரமான ஒரு உச்சக்கட்டமான ஒரு அவனுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கான். இப்போ கடைசியில் சாயந்தரம் ஆகி போச்சு, எல்லாருக்குமே வந்து ஒரு சோர்வு வந்துடுச்சு துரியோதனனுடைய படைகளில். அப்போது துரோணர் என்ன பண்ணுறாரு, என்ன நம்ம படைத்தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து நம்ம படையெல்லாம் சோர்ந்து போச்சே, காலையிலேருந்து நம்ம தோல்வியையே சந்திச்சுக்கிறோம், இன்னைக்கு எப்படியாவது இவனை வந்து ஜெயிச்சாகணும் அபிமன்யுவை அப்படின்னு சொல்லி சகுனி, துரோணர், கர்ணன், துரியோதனன்லாம் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி இவனை வந்து நேருக்கு நேர் நின்று நம்ம வந்து நியாயமான முறையில் ஜெயிக்க முடியாது, சூது பண்ணி தான் இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி துரோணர் என்ன பண்ணுறாரு, முதுகு பக்கமாக பானம் போடுறாரு. அதாவது முதுகில் பானம் போட்டது யாருன்னு சொல்லிட்டு அந்த பானத்தை எடுத்துகிட்டு திரும்பி அபிமன்யு பார்க்கும்போது துரோணாச்சாரி பயங்கர கோபம் இருக்குது அப்பயும் அந்த அபிமன்யுக்கு வந்து துரோணர் மேலே. அதாவது போர்க்கலையை சொல்லி கொடுத்த ஆசிரியர் நீ, அதாவது பின்னாடி இருந்து பானம் போடக்கூடாதுன்னு சொன்ன ஆள் நீயே வந்து பின்னாடி இருந்து பானம் போடுற, அப்படின்னா பாரு, நீங்கள் காலையிலேருந்து என்கிட்ட பட்ட அடி, உங்களால் வந்து நேருக்கு நேர் நின்று போர் புரிய முடியல, அதனால் வந்து பின்பக்கமாக நீ பாரம் போடுற, நீ என்கிட்ட மோதறதுக்கு தகுதியான ஆள் இல்லை, ஓடிப்போ தூரம் அப்படின்றாப்புல அபிமன்யு. அதுக்கப்புறம் கர்ணன், அதுக்கப்புறம் சைந்தவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அன்னைக்கு சூது மார்க்கமாக தான் அபிமன்யு ஜெயிக்கிறாங்க, அதாவது அபிமன்யு கொல்றாங்க. எனக்கு அவர் சொன்ன உடனே இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் நிறைய இடம் பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு வேற ஒரு வழி ஏற்படுத்தின்னு தான் நம்ம அந்த இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் எனக்கு வந்த உடனே அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, ஐயா இது வந்து ஒரு தப்பான விஷயம், நமக்கு வந்து வடக்கு பக்கம் பொது சுவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், வடக்கு பக்கம் கம்ப்ளீட்டாக மூடி இருக்குது, வடகிழக்கு பகுதியில் மாடிப்படி வருது, உங்கள் வீட்டோட உங்கள் ஃபேமிலி, அதாவது நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வடகிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் ஆண் சம்மந்தப்பட்டது, ஸோ அதனால் அந்த இடம் வேண்டாம், அந்த இடம் வெயிட் வைக்க வேண்டாம், அந்த இடம் காலியாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், அது ஓப்பனாகவே இல்லை, ஸோ அதனால் நீங்கள் அந்த தெற்கு பக்கம் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டை விட்டுடுங்க, வடக்கு பக்கம் வாங்குங்க, வடக்கு பக்கம் பாருங்கள் 5 அடி நமக்கு வந்து அந்த காம்பவுண்டுக்கும் அந்த மெயின் பில்டிங்க்கும் 5 அடி காலி இடம் இருக்குது, கிழக்கு பக்கம் 5 அடி காலி இடம், நீங்கள் கதவை தந்தீங்கன்னா உங்களுக்கு வானம் தெரியும், அதனால் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் நிறைய இடம் வாங்கியிருக்காரு, நிறைய வீடு கட்டியிருக்காரு, நிறைய நான் அவருக்கு வந்து அந்த வாஸ்து ஆலோசனை சொல்லியிருக்கேன், ஒரு 60% மேலே அவருக்கே வாஸ்து தெரியும், இருந்தாலும் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா கூப்பிட்டு என்னை வந்து ஆலோசனை கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். நிறைய இடம் பார்த்தேன், என்னால் வாங்க முடியல, அதனால் இந்த இடம் கிடைச்சிது, இது பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நான் இதை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த போன கான்செப்ட் வந்து ஒரு தப்பான கான்செப்ட். எனக்கு அந்த அபிமன்யு எப்படி கௌரவர்கள் வந்து தோற்கடித்தாங்களோ அந்த ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதனால் வேண்டாம் ஐயா அப்படின்னு அவர் சொல்லி, நீங்கள் ஜெயிக்கணும், அந்த வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆளாக இருக்கணும், அப்போ உங்களுக்கு வந்து வடக்கும் கிழக்கும் காலி இடம் இருந்து கதவு திறந்தால் வானம் தெரிஞ்சால் தான் உங்களால் அங்கே ஜெயிக்க முடியும், அதனால் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டை வாங்குறது தான் சிறப்பாக இருக்கும், நீங்கள் அந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட் இருக்குதான்னு பாருங்கள், அதை வாங்கிடலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சரி நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன், அது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு அந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட் கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும் என்று நானும் நம்புகின்றேன். இதுதான் அவருக்கு சொன்னது. அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு நம்ம பெருசாக வாஸ்துலாம் பார்த்துன்னு போனோம்னா
அது வந்து ஒரு இடம் கூட நம்ம வாங்க முடியாது அப்பார்ட்மெண்ட்டில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் கான்செப்டே வந்து லாப நோக்கு தான், வியாபாரம் தான். பணத்தை மெயினாக வச்சு தான் அந்த வேலை பார்க்குறாங்க. யாரும் வந்து ஒரு இந்த இந்த ஃப்ளாட் சிஸ்டமில் வரவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்லாம் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் வாஸ்துப்படி தான் பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ளாட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய கட்டிங் இருக்கும். இந்த மாடிப்படி அமைக்கிற மெத்தட் வந்து தப்பாக அமைச்சிட்டாங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ், வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரு நீச்ச பகுதியில் போகும், தவறான என்ட்ரன்ஸாக இருக்கும். அதாவது உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். வாய் கோபுரவாசல்னு சொல்லியிருக்கார் திருமூலர். அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வாய் வழியாக போனால் தான் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் திடகாத்திரமான ஒரு உடம்பையும் நமக்கு கொடுக்கும். அப்போது வாய் வழியாக போகாமல் உணவு வேறு துவாரங்கள் வழியாக போகுது அப்படின்னாலே அந்த உடம்பு வந்து பாதிக்கப்பட்ட உடம்பு. அது அவ்வளோ சீக்கிரம் சரி ஆகாது. அதுதான் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அப்போது இந்த மாடிப்படி அமைக்கிற முறை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே தவறான அமைப்பில் தான் இருக்குது. அப்படி தவறான அமைப்பில் மாடிப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே தப்பான என்ட்ரன்ஸாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம்னா நல்ல எண்ணத்தோடு போகணும். ஒரு தவறான என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து தவறாக மாறும். அப்படி தவறாக மாறும்போது அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லைனாலே ஆரோக்கியம் போயிடும். ஆரோக்கியம் போயிட்டாலே அந்த செல்வம் வந்து அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக உச்ச வாசல்ன்ற கான்செப்டில் போகணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெரும்பாலான அப்பார்ட்மெண்ட்டு 99.9% அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வாசல் என்பது ஒரு தவறான அமைப்பான வாசலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வாங்க போகிறீங்கன்னா, அதாவது நல்ல தெருக்கூத்து உள்ள அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். உச்ச வாசல் உள்ள அப்பார்ட்மெண்ட்டான்னு பாருங்கள். இந்த வடகிழக்கு பகுதி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட சிறந்த பகுதி ஃப்ளாட் சிஸ்டம். அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை வாங்கி நீங்கள் குடி போனீங்கன்னா நிச்சயமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழ உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.